பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்திருப்போமா? இந்த ஆத்மா அவரை நோக்கி காத்திருக்கும் என்று சொன்னால் இந்த ஆத்மாவுக்கு சுகம் உண்டாகும், வழி உண்டாகும், ஜீவன் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். தொடர்ந்து ஓடி ஜெயம் எடுப்பதற்கு வேண்டிய பலனும் மனதிலே தைரியமும் உண்டாகும். செபிப்போமா? என் கூட சேர்ந்து ஆராதிங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என் மீட்பரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. அசை உறவிட மாட்டீ, என்னை அசை உறவிட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆமென். நாங்கள் நம்புவது உம்மாலாகும். எந்த விஷயத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து, அப்பா நான் இதை வைக்கிறேன், நீர் என்னுடைய காரியங்களை ஜெயமாக நடத்தும் என்று சொல்லி நம்பும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, நம்புகிறது அவராலே ஆகுமே. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஜெயத்தையும் வாழ்வையும் கொடுங்க, எதிர்காலத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. நீங்க சந்திங்க உள்ள இருக்கிற வேதனை, உள்ள இருக்கிற போராட்டம், உள்ள இருக்கிற அவமானம், உள்ள இருக்கிற பலவிதமான கேள்விக்குறிகள் நீங்கட்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஆத்மா உண்மை நோக்கி காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆத்மாக்கு நீ பலன் கொடுப்பீர், சகாயம் கொடுப்பீர். ஆமென். நீ செய்ய போவதுக்கு நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அவருடைய வேத வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். 1 சாமுவேல் 24 அத்தியாயம் 6 இப்படி வருது. நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பார், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, தாவீது அவனுடைய சேனைகளோடு கூட அவன் அங்கு இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறாரு தப்பிச்சு. ஏன்னு சொன்னா சவுளுடைய சேனையும் சவுலும் சேனையும் சேர்ந்து தாவீதை கொல்லு போடுவதற்கு வகை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம்னு சொன்னா 2 முறை தாவீதுக்கு வாய்ப்பு கிடைக்குது சவுலை கொண்டு போட. ஆனா தாவீது அந்த வேலையை செய்யல இல்லையா? அவன் சொல்றான், இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் அவன் மேல கையை வைக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த விஷயம் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்துல இருந்து நம்ம ஒரு சில காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு இந்த செய்திக்கு என்ன தலைப்புன்னு சொன்னா, டெவலப்பிங் டிவைன் கேரக்டர் இன் த பிளஸட் லைஃப் ஆஃப் த பிலீவர். ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில இந்த தெய்வீக குணாதிசயங்களை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். அது எவ்வளவு நல்லது இல்லையா? Many believers pray for the God's blessings, favor, protection and breakthrough. Yet God is more interested in developing our character than simple increasing our comfort. அநேகர் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய பிரேக் த்ரூக்கு எல்லாம் ஜெபம் பண்றோம். ஆனா நல்ல கவனிங்க, கடவுள் அதிலே செய்கிறார் இல்லைன்னு. ஆனா அதை காட்டில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுக்கு கொடுக்குறாருன்னா, அவனுடைய குணம் அவரை போல மாறுகிற ஒரு சூழ்நிலைக்கு, அவனுடைய குணங்கள், மனநிலைமை, ஒரு
சாட்சியுள்ள ஜீவியமாக மாறுதுன்னு சொன்னா அதுக்கு தான் கர்த்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாரு. blessing may open doors, yes, but godly character keep us in God's purpose. ஒருவேளை ஆசீர்வாதம் கதவை திறக்குது, ஆனா அந்த குணாதிசயம் இருக்கு பாருங்க, கடவுளுடைய குணாதிசயம் அது கடவுளுடைய பர்பஸா மாறுது, அது கடவுளுடைய சித்தமா மாறுது. David became a man after God's own heart, not because he was perfect. கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தாவீது இருந்தான். அவன் ரொம்ப பர்ஃபெக்ட் மனுஷனால இல்ல, பட் பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி choose God's way over his own desire. அவன் கடவுளுடைய வழியே பின்பற்றினான். அவன் சொந்த ஆசைனா அது பெருசாவே நினைக்கல. அவனுடைய ஆசையே கடவுளுடைய வழியில நடக்கணும். ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு முடிப்போம் சீக்கிரமா. முதல் பாயிண்ட், டிவைன் கேரக்டர் ஆனர் காட்ஸ் அபவ் அ பர்சனல் கெயின். இந்த தெய்வீக குணம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்னா அதை தான் செய்ய தூண்டும். இந்த பர்சனல் கெயினுக்காக இல்லை, என் கடவுளை என் வாழ்க்கையில நான் மேன்மைப்படுத்தணும், காமிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேவிட் had two opportunity to kill Saul and immediately became king. 2 வாய்ப்பு கிடைச்சிச்சு. உடனே தாவீது சவுலை கொண்டு போட்டுட்டு ஈஸியா கிங் ஆயிடலாம். இது இந்த வேர்ல்ட்லி நாலேஜ்ல பாத்தீங்கன்னா, ஹியூமன் விஸ்டம்ல பாத்தீங்கன்னா would have called it is a perfect opportunity. இது கரெக்டான சம்பவம், இதை செஞ்சோம்னா நம்ம கிங் ஆயிருவோம். But David refused because he feared God more than he desired the throne. அவனுடைய ஆசை அந்த த்ரோனுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அதை காட்டிலும் பெரிய ஆசை என்னன்னா, அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு ஜீவியம். அதனாலதான் அந்த குறுக்கு வழியிலன்னா அவன் போன. இன்னைக்கு இந்த கேரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. தயவு செய்து குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு பார்க்காதீங்க. அது கர்த்தர் விரும்பல, அது கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கல இல்லையா. இன்னைக்கு தாவீது கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இல்ல எனக்கு கர்த்தர்கிட்ட இருந்து வரும். நம்ம இன்னைக்கு பாடணும் பாத்தீங்கன்னா, நான் நம்புவது அவராலே ஆகும். இல்ல எப்படியோ செஞ்சு அப்படி செஞ்சு குறுக்கு வேலை, பொய்யான சர்டிபிகேட்ஸை வச்சு நம்ம வேலைக்கு முயற்சி செய்வோம். என்னன்னா பொய்ய பேசி ஒரு காரியத்தை சாதிக்க பார்ப்போம் இல்லையா. நான் சொல்றது கிறிஸ்தவங்களை இல்லைங்க, அது கிடையாது. 2வது, டிவைன் கேரக்டர் வெயிட்ஸ் ஃபார் காட்ஸ் டைமிங். இந்த தெய்வீக குணம் என்ன பண்ணும்னா, கடவுளுடைய டைமிங்காக வெயிட் பண்ணும். சும்மா அவசரப்பட்டு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் எப்படியாவது செஞ்சு இல்லை, வெயிட் பண்ணும். காலம் போற மாதிரி தெரியும், நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த காலம் இழந்ததெல்லாம் உன் காலத்துல வர்றத கர்த்தர் உனக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பா. அதனால எதுவும் வீணாகுதுன்னு நினைக்காத. David understood that if God has promised him the kingdom, God himself would establish him as a king. கர்த்தர் எனக்கு இது வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்னா அது அவரே எனக்கு நிறைவேற்றி தருவார். அதான் வெயிட்டிங். அப்படி காத்துட்டு இருங்க. அது பெருத்த ஆசீர்வாதம். அது உங்களை பாவம் செய்ய விடாது. உங்களுடைய கேரக்டர் இன்னும் பில்ட் ஆயிரும். பாருங்க, தாவீது இன்னைக்கு எல்லாரும் பேசுற அளவுக்கு மாறினதுக்கு என்னன்னா, அன்னைக்கு அவன் துணிஞ்சு அவசரப்பட்டு செய்யாம இருந்தனால இன்னைக்கு அவன் கேரக்டர் எப்படின்னா, எனிமிய கூட அவன் பழி வாங்கல, விட்டுறான். இல்ல கடவுள் அதை பார்த்துக்கட்டும்னு விடுறான். ஆமென். 3வது, டிவைன் கேரக்டர் ரெஃப்யூஜ் ரிவெஞ்ச். இந்த தெய்வீக குணம் இருக்கு பாருங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறதே விட்டுரும். நான் பாரு, நீ எனக்கு செஞ்சுட்டல, உனக்கு செய்யறனால இல்ல, பண்ணவே பண்ணாது. David answered hatred with mercy and evil with goodness. Instead of taking Saul's life, he spared him. நல்லா கவனிங்க. அவன் சவுலை கொண்டு போட்டிருந்தானா அது ரிவெஞ்ச் ஆயிடும். ஆனா அவனுடைய குணம் அதை விடலை பாருங்க. ஏன்னா உள்ள அவன் பாடி ஆராதிச்சனால கடவுள் உள்ள வாசம் பண்றாரு. கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் செய்யாத, விட்டுரு, அதை நான் பார்த்துக்கிறேன். அதனாலதான் அவன் பாருங்க இதெல்லாம் பெருசா பண்ணல, இந்த ரிவெஞ்செல்லாம் எடுக்கல. ஒருவேளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னா, நான் என்ன உனக்கு துரோகம் செஞ்சேன், என்ன கொல்லணும்னு பாக்குறியே, என்னை எப்படி ஏமாத்துற. ஆனா அந்த அவ்வளவு பாயிண்ட்ஸ், ஃபால்ஸான பாயிண்ட்ஸ் கிங் சவுல் மேல இருந்தும் ரிவெஞ்ச் எடுக்கல. இல்லை நான் அதை பண்ண மாட்டேன். இன்னைக்கு நம்ம தெய்வீக குணாதிசயத்தில் வளர்வோம்.
கர்த்தர் நம்மளை அலங்கரிப்பார். ஜெயம் எடுப்போம், சாட்சியாக ஜீவிப்போம். God bless you. Bye bye.